அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பயணித்திருக்கின்ற விமானம் ஏர்ஃபோர்ஸ் 1 என்பது ஒரு பிரத்யேக விமானமாக இருந்தாலும் இப்பொழுது பயண ஏற்பாடுகள் மாற்றப்பட்டு நேட்டோ மாநாட்டிலிருந்து அவர் வேறு விமானம் மூலமாக வழி அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. புலனாய்வு தகவலின் அடிப்படையில் அமெரிக்காவை தன் வசப்படுத்துவதற்கான முயற்சியாக இஸ்ரேலினால் கசியவிடப்பட்ட ஒரு செய்தியாக இந்த புலனாய்வு தகவல் இருக்கக்கூடும் என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற முருகல் நிலையும் இந்த கொஸ்மா ஒப்பந்தத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து இந்த 3 நாடுகள் மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா ஆகியன கூட்டாக சந்தித்து ஒரு ஒப்பந்தத்தை எட்ட வேண்டிய நிலையில் இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன நடக்கின்றது என்ற விவரம் இன்னமும் தெரிய வராத ஒரு சூழல் காணப்படுகின்றது. இருந்த போதிலும் இன்று வெளியாகி இருக்கின்ற தகவலை பார்க்கின்ற பொழுது இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டால் கூடுதலான வேலைவாய்ப்புகள் உருவாகும். அதே போன்று இழக்கப்பட்டால் இந்த ஒப்பந்தம் எட்டப்படாது விட்டால் அடுத்த வருடம் அளவிலேயே 1 லட்சம் வரையிலான வேலை இழப்புகள் கனடாவில் ஏற்படும் என்றும் இதே போன்று அமெரிக்காவில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. கனடாவில் நிச்சயமாக பெரிதாக பாதிக்கப்பட போகின்ற மாகாணங்களாக ஒன்டாரியோவும் கியூபெக்கும் அமைய போகின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதை போன்று மனிடோபா மற்றும் நியூ பிரான்சிக் போன்றவையும் இடம்பெறக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஒரு நிருபர் கேட்கின்றார், ஏன் இந்த விமானம் புறப்படுகின்ற பொழுது எங்களுடைய ஜன்னல்களை எல்லாம் மூட சொல்லி பாதுகாப்பு அதிகாரிகள் கேட்டார்கள் என்ற பொழுது அவர் சொல்கின்றார், தான் முதலாவது குறியாக இருக்கின்றனர், எனவே ஈரானுடைய தாக்குதல்கள் நடக்கலாம் என்படியால் அவர்கள் அப்படி சொல்லியிருப்பார் என்று. ஆனால் அவர் முற்றுமுழுதாக தான் விமானம் மாறியதை, அதை கூட உணவு பரிமாறப்படும் களத்தினூடாக மாறியதை சொல்ல மறுத்துவிட்டார். இருந்த பொழுதிலும் அது இந்த புகைப்படங்களூடாகவோ அல்லது ஒளிப்படங்களூடாகவோ காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஈரானிய படை உயர் அதிகாரி இப்பொழுது ஒரு முரடானவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அல்லது கடும் போக்குடையவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய தகவல்களின்படி அவர் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஈரானின் எத்தனை ஏவுகணை இருக்கின்றது என்பது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தாராளமாக ஏவுகணைகள் இருக்கின்றன, நாங்கள் எப்படி செய்கின்றோம் என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏவுகணைகள் முடியும் ஒரு கட்டம் எங்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் அமெரிக்காவின் மென்னிலக்குகள் எல்லாம் உலகம் முழுக்க தாக்கப்படும் என்று இது ஒரு பாரிய ஒரு அச்சுறுத்தல். வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் குஸ்மா ஒப்பந்தத்தினுடைய நிலை குறித்து பேச இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பயணித்திருக்கின்ற விமானம் ஏர்ஃபோர்ஸ் 1 என்பது ஒரு பிரத்யேக விமானமாக இருந்தாலும் இப்பொழுது பயண ஏற்பாடுகள் மாற்றப்பட்டு நேட்டோ மாநாட்டிலிருந்து அவர் வேறு விமானம் மூலமாக வழி அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தக்கூடும் என்ற செய்திகள் வெளிவந்ததுதான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு குறித்த கரிசனையை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கின்றது. இருந்த போதிலும் பலரும் இது இஸ்ரேலினுடைய சதி முயற்சியாக இருக்கலாம் என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். புலனாய்வு தகவலின் அடிப்படையில் அமெரிக்காவை தன் வசப்படுத்துவதற்கான முயற்சியாக இஸ்ரேலினால் கசியவிடப்பட்ட ஒரு செய்தியாக இந்த புலனாய்வு தகவல் இருக்கக்கூடும் என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதே நேரத்தில் இப்பொழுது ஈரானுடைய கை ஓங்கி இருப்பதை ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினுடைய தலைவர் தன்னுடைய நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு வழங்கி இருக்கின்ற பிரத்யேக நேர்காணலின் மூலமாக பல தகவலையும் ஈரானுடைய ஆணித்தரமான செயற்பாடுகள் எவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பது குறித்த விவரங்களையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் ஈரானுடைய கை ஓங்கி இருப்பதை ஈரானிய தரப்பே கூறுகின்ற ஒரு நிலை தற்பொழுது ஏற்பட்டிருப்பதை இந்த நேர்காணலின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விவரங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த ஈரான் இஸ்ரேலிய அமெரிக்க முத்தரப்பு போர் என்பது குறிப்பாக உலக நாடுகள் மத்தியில் பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தி இருந்தாலும் கனடாவுக்கு விதிக்கப்படக்கூடிய வரி விதிப்புகளும் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற முருகல் நிலையும் இந்த கொஸ்மா ஒப்பந்தத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து இந்த 3 நாடுகள் மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா ஆகியன கூட்டாக சந்தித்து ஒரு ஒப்பந்தத்தை எட்ட வேண்டிய நிலையில் இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன நடக்கின்றது என்ற விவரம் இன்னமும் தெரிய வராத ஒரு சூழல் காணப்படுகின்றது. இருந்த போதிலும் இன்று
வெளியாகி இருக்கின்ற தகவலை பார்க்கின்ற பொழுது இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டால் கூடுதலான வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போன்று இழக்கப்பட்டால், இந்த ஒப்பந்தம் எட்டப்படாது விட்டால் அடுத்த வருடம் அளவிலேயே 1,00,000 வரையிலான வேலை இழப்புகள் கனடாவில் ஏற்படும் என்றும், இதே போன்று அமெரிக்காவில் 2,00,000க்கும் மேற்பட்ட வேலை இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இரண்டு நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்ற சூழலில் இந்த குஸ்மா ஒப்பந்தத்தினுடைய நிலை குறித்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? குறிப்பாக இவ்வாறான பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடாது விட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்க போகிறது? நிச்சயமாக. அதாவது இந்த வரி இருப்பு என்பதை டொனால்ட் ட்ரம்ப் தனது முதலாய குறிக்கோளாக கொண்டு இந்த ஆட்சியை அமைத்த பொழுது, இந்த குஸ்மா ஒப்பந்தம் எவ்வாறு தனது எதிர்காலத்தை கொண்டு செல்ல போகின்றது என்ற நிலைப்பாடு தொடர்பான கேள்விகள் எழுந்தன. இருந்த பொழுதிலும் இந்த ஒப்பந்தம் சற்றே தாமதமானாலும் இடம்பெறும் என்கின்ற நம்பிக்கை பலரதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதேவேளை இப்பொழுது நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்களானால் கடந்த வாரமளவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனேடிய பிரதமரையே அல்லது கனடாவையே ஒரு இழுக்கான சொற்பிரயோகத்திற்கு கொண்டு வந்திருந்ததை நாங்கள் கண்டிருந்தோம். அதாவது கனடா மிகவும் ஒரு அழுக்கான அல்லது ஒரு ஆபத்தான நிலையில் தான் தனது டாரிஃப் என்கின்ற திட்டம் செயற்படுத்தப்பட முடியாமல் போனது என்கின்ற மாதிரி அதற்காக அவர் அந்த நேஸ்டி என்கின்ற ஒரு சொற்பிரயோகத்தை கூட பாவித்திருந்தார். இவ்வாறான நிலையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருப்பதற்கான காரணம் நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்பட போகின்ற வேலை வாய்ப்புகளை விட இழக்கப்பட போகின்ற வேலை வாய்ப்புகளை தவிர்ப்பதற்கான முக்கியமானதாக இருக்கும். இதில் குறிப்பாக நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வொன்றிற்கு உட்பட்ட விடயமாக இது தற்பொழுது வெளிவந்த தகவல்களின்படி நீங்கள் குறிப்பிட்டது போல 1,02,000 வேலை வாய்ப்புகளை கனடா இழக்கின்ற தன்மையும் 2,15,000 வேலைகளை அமெரிக்கா இழக்கின்ற தன்மைகளும் இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக அமெரிக்கா இந்த விவகாரத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாடாக இருக்கின்றது என்று சொன்னால், அமெரிக்காவில் தற்பொழுதே இந்த வேலை வாய்ப்பிற்கான தட்டுப்பாடு, அதாவது இந்த ட்ரேட் ஸ்கில் எனப்படுகின்ற அல்லது இந்த விவசாயம் போன்றவற்றிற்கான முன்னணி தொழிலாளர்களின் வேலைகளுக்கான ஊழியர்களுக்கான தட்டுப்பாடு ஏற்கனவே ஏற்பட்டுவிட்டது. அதற்கான காரணம் அவர்கள் மேற்கொண்ட இந்த குடிவரவாளர்களை அகற்றுதல் போன்ற நடவடிக்கைகள். இருந்த பொழுதும் எங்களை பொறுத்தவரையில் கனடாவின் நிலையைத்தான் நாங்கள் முன்னிறுத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்கா எவ்வாறு செயற்படும், எவ்வாறான விடயம் அதற்கு துணை போகும் என்பதை விட கனடாவில் நிச்சயமாக பெரிதாக பாதிக்கப்பட போகின்ற மாகாணங்களாக ஒன்டாரியோவும் கியூபெக்கும் அமைய போகின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதை போன்று மனிடோபா மற்றும் நியூ பிரான்சிக் போன்றவையும் இடம்பெறக்கூடிய நிலைமை இருக்கின்றது. குறிப்பாக இந்த சீமெந்து தொடர்பான தொழிலோ அல்லது பிளாஸ்டிக் அல்லது இந்த உலோகங்கள் மற்ற பத்திரிகைகள் அல்லது மரம் தொடர்பான விடயங்கள் போன்றவற்றில் பலத்த ஒரு விழுக்காட்டை சந்திக்கக்கூடிய நிலை. அது நிச்சயமாக இப்பொழுது அமெரிக்காவில் இருந்து உற்பத்தி தரத்தில் எடுத்து வரப்படுகின்ற அலுமினியம் போன்றவை மற்றும் பல விடயங்களும் மாறுதல் அடைகின்ற பொழுது நிலைமை அதாவது மாற்றமடையக்கூடிய தன்மையை பெறும். எனவே இவ்வாறான நிலையில், அதாவது அலுமினியம் போன்ற ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அந்த ட்ரோ மெட்டீரியல்ஸ் எனப்படுகின்ற விடயத்தில் இருந்து அது மாறுபடுகின்ற பொழுது அதற்குரிய தன்மை என்பது மாறுபடும். இருந்த பொழுதிலும் ஒட்டுமொத்த நம்பிக்கையாக நாங்கள் இந்த விவகாரத்தில் நிச்சயமாக ஒரு இணக்கப்பாடு எட்டப்படும் என நம்புவோம் என்று சொன்னால், கனடாவின் பொருளாதாரத்தை அது இன்றுமில்லாத அளவு பாதிக்கும் என்று சொன்னால், இப்பொழுதைய நிலைமையில் கனடாவின் பொருளாதாரம் என்பது மிகவும் மலினமடைந்ததாக அல்லது வேலை வாய்ப்பு போன்றவற்றின் தன்மைகள் கூட பொழுதும் இல்லாத அளவிற்கு ஒரு பாதிப்பை பெற்றனவாக, அதே போன்று பணத்தின் பெறுமதி மற்றும் வீட்டு சந்தையின் நிலைமை என்பன கூட ஒரு உயர்வை பெறாத நிலையில் இருக்கின்ற நிலையில் இவ்வாறான நிலை ஏற்படுமானால் அது நிச்சயமாக கனடாவை ஒரு பொருளாதார நிரந்தர மந்த நிலைக்கு கொண்டு சென்று விடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே கனடா அதிலிருந்து தப்பித்தலுக்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையை எடுக்க வேண்டிய தேவை என்பது
குறிப்பாக இந்த மாகாணியவர்களுக்கு இருக்கின்றது. இப்பொழுது உண்மையில் நாங்கள் இந்த 7 விதமாக இருக்கின்ற, அதாவது வேலை வாய்ப்பற்றோர் தொகை வீதமாக இருக்கட்டும், அல்லது ஏனைய விடயங்களாக இருக்கட்டும், நாங்கள் குறிப்பிட்ட விடயங்களாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் விட இவர்கள் இழக்கப் போகின்ற அந்த வருமானம் அல்லது அந்த பொருளாதாரம் சார்ந்த நிதி என்பதும் பெரிய பில்லியன் கணக்கிலான தொகையாக இருக்க போகின்றது. 200 பில்லியனுக்கு மேலான வர்த்தகம் என்பது இடம்பெறுகின்ற ஒரு துறையாக இது இருக்கின்றது. எனவே இது குறித்த நடவடிக்கையில் கனடிய அரசாங்கம் என்பது நிச்சயமாக தன்னை ஆழ்ந்து ஈடுபடுத்தும் ஒரு முடிவுக்கு வருவதற்கு அவர்கள் விரும்புவார்கள் என்று சொன்னால், இந்த திட்டம் என்பது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால்தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விரும்புகின்ற இந்த டாரிஃப் என்கின்ற வரி விதிப்பில் இருந்து பல பொருட்களும் மீட்சி பெற முடியும். அல்லது அவற்றுக்கான வரி என்பது விதிக்கப்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆனால் அவையெல்லாம் இந்த நவம்பர் 6ஆம் தேதி தேர்தலின் பொழுது தீர்மானிக்கப்படுகின்ற விடயங்களாக மாறக்கூடிய தன்மை என்பது இவ்வாறான நீண்டு செல்கின்ற கால இழுத்தடிப்புகள் காட்டி நிற்கின்றன. ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் பயணிப்பதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக நேட்டோ மாநாட்டிலிருந்து இப்பொழுது மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வேறு விமானத்தின் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக இது பாதுகாப்பு பிரச்சனையை மேற்கோள் காட்டி புலனாய்வு தகவல்கள் வெளியானதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஈரான் தரப்பில் இருந்து தோளில் வைத்து தாக்கக்கூடிய ஏவுகணை மூலமாக இந்த விமானம் தாக்கப்படலாம் என்ற ஒரு அச்சுறுத்தல் நிலை ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? ஏற்கனவே ஈரானுடைய கை மேலோங்கி இருப்பதாக ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினுடைய மூத்த ராணுவ அதிகாரி கூறியிருக்கின்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி பயணிக்கக்கூடிய விமானத்தினுடைய பாதையே மாற்றப்பட்டு வேறு விமானத்தின் மூலமாக அவர் இப்பொழுது அங்கிருந்து நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு விட்டு திரும்புகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? கட்டாரில் இருந்து அவருக்கு ஒரு பிரத்யேக விமானம் தயாரிக்கப்பட்டது. அந்த விமானத்தை கூட பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் இப்பொழுது மாற்று விமானம் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், இது திசை மாற்று நடவடிக்கை. நாங்கள் ஏற்கனவே நேற்று இந்த விடயத்தை தொட்டு சென்றிருந்தோம். இதில் உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக ஈரான் மீதான பயம்தான் இதற்கான திசை திருப்பாக மாறி இருக்கின்றது. அதற்கான புலனாய்வு தகவல்கள் என்பது யாராலும் வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவரை பாதுகாக்க வேண்டிய அளவிற்கான தேவையை அமெரிக்காவின் தொழில்நுட்பம் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இதை காட்டி நிற்கின்றது. அதாவது தொழில்நுட்பத்தின் நாயகனாக இப்பொழுது அமெரிக்கா இருக்கின்றதா என்றால் அதை விடவும் இல்லை என்கின்ற ஒரு செய்திக்கு, அல்லது செய்மதிகளின் கண்காணிப்புடன் கூடிய ஏவுகணைகள் போன்றவற்றை கொண்ட ஒரு நாடாக ஈரான் மாறிவிட்டதா. அதைவிட இந்த மேன்பேட் எனப்படுகின்ற மனிதர்களால் தோளில் இருந்து படுகின்ற ஏவுகணைகள் எல்லாம் நிச்சயமாக ஏர்ஃபோர்ஸ் 1 அணுகக்கூடியவையாக இல்லை. ஏனென்றால் ஏர்ஃபோர்ஸ் 1 என்பது மிகவும் தொழில்நுட்பத்திற்கும் மிகவும் விமான எதிர்ப்பு சாதனங்களை கொண்டதாகவும், அல்லது விமான எதிர்ப்பு இந்த ஃபிளேயர் எனப்படுகின்ற அந்த நெருப்பலைகள் போன்றவற்றை வெளியிடக்கூடியதாகவும் உள்ள ஒரு விமானம். எனவே அவையெல்லாம் சாதாரணமானவையாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரோன் மற்றும் மத்திய ஏவுகணைகளின் பயம் கூட இதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஜூலை 8ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவம் என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு தலைக்குனிவு, அல்லது அமெரிக்கா ஈரானிற்கு பயப்படுகின்றதா என்கின்ற ஒரு நிலைமையை கூட சர்வதேச மட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. என்றால் நேற்றைய தினம் சகல செய்தி ஊடகங்களிலும் ஆராயப்பட்ட ஒரு செய்தியாகவும், எவ்வாறு இந்த விமானங்களில் மாற்றப்பட்டது போன்றவற்றை CNN போன்ற ஊடகங்கள் ஒளிப்படங்களாகவே, அதாவது யூடியூப் தளங்களிலே வெளியிட்டதாகவும் இந்த தகவல் என்பது வெளிவந்திருந்ததால் இது உண்மையாக நடந்த தகவல் என்பதும், இவ்வாறாக இவர்கள் அதாவது உப ஜனாதிபதி பாவிக்கின்ற C-32 எனப்படுகின்ற இணைய ஒரு விமானத்தில், அது சிறிய விமானம் என்று கூறப்பட்டாலும் நீண்ட தூர பரப்பக்கூடிய விமானம், அது சிறிய விமானம் அல்ல, ஒரு பலரும் பயணிக்கக்கூடிய விமானம். அவ்வாறாக இதற்கு அணியாக வந்து நின்று மாற்றப்பட்டு உருமறைப்பு செய்யப்பட்ட ஒரு உருமறைப்பு நடவடிக்கை, ஒரு ராஜதந்திரமாக உருமறைக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. ஆனால்
ஆனால் அவ்வாறான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி இருக்கின்றார் என்கின்ற தேவை என்பது மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில் அமெரிக்காவின் பாதுகாப்பு அல்லது அமெரிக்க அதிபரின் பாதுகாப்பு இருக்கின்றது என்பதை, ஏனென்றால் அப்பொழுது அந்த நிருபர்கள் இவர் மீண்டும் வந்து விமானத்தில் ஏறுகின்ற பொழுது அல்லது விமானத்தில் இவர் அந்த விமானத்தில் ஏறியது கூட தந்திரமாக ஏறிய பொழுது ஒரு நிருபர் கேட்கின்றார், ஏன் இந்த விமானம் புறப்படுகின்ற பொழுது எங்களுடைய ஜன்னல்களை எல்லாம் மூட சொல்லி பாதுகாப்பு அதிகாரிகள் கேட்டார்கள் என்ற பொழுது அவர் சொல்கின்றார், தான் முதலாவது குறியாக இருக்கின்றேன், எனவே ஈரானுடைய தாக்குதல்கள் நடக்கலாம் என்பபடியால் அவர்கள் அப்படி சொல்லியிருப்பார் என்று. ஆனால் அவர் முற்றுமுழுதாக தான் விமானம் மாறியதை, அதை கூட உணவு பரிமாறப்படும் களத்தினூடாக மாறியதை சொல்ல மறுத்துவிட்டார். இருந்த பொழுதிலும் அது இந்த புகைப்படங்களூடாகவோ அல்லது ஒளிப்படங்களூடாகவோ காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றதாக நீங்கள் கேட்ட கேள்வியானது, இந்த ஈரானிய படை உயர் அதிகாரி வந்து இப்பொழுது ஒரு முரடானவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அல்லது கடும் போக்குடையவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய தகவல்களின்படி அவர் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஈரானின் எத்தனை ஏவுகணை இருக்கின்றது என்பது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தாராளமாக ஏவுகணைகள் இருக்கின்றன, நாங்கள் எப்படி செய்கின்றோம் என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏவுகணைகள் முடியும் ஒரு கட்டம் எங்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் அமெரிக்காவின் மென்னிலக்குகள் எல்லாம் உலகம் முழுக்க தாக்கப்படும் என்று. இது ஒரு பாரிய ஒரு அச்சுறுத்தல். இவ்வாறான அச்சுறுத்தலை விடுப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தாங்கள் அதாவது தங்களுடைய நடவடிக்கைகள் தொடரப்போகின்றன போன்ற ஒரு கருத்தியலை தெரிவித்திருக்கிறார். என்றால் இதுதான் முதலாவது தடவையாக இந்த போர் தொடங்கியதன் பின்னர் இவ்வாறான ஒரு அதிகாரி, அதுவும் புதிதாக நியமிக்கப்பட்ட ஒட்டுமொத்த படைகளின் அதிகாரி குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலும் அவர் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த போரின் மூலம் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் குடும்பம் பெற்ற வருமானம் என்ன என்பதை மேற்குலகம் பார்க்க வேண்டும். எதற்காக இந்த போர் இடம்பெற்றது, அவர்கள் போரின் முதல் எவ்வளவு வருமானத்தை உடையவர்களாக இருந்தார்கள், இப்பொழுது எவ்வளவு வருமானத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். மற்றும் மேற்குலகம் என்பது எங்களுடைய தேவைகள் குறித்த விடயங்களை தங்கள் செவிக்குள் ஏற்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்காகத்தான் போராடுகின்றோம் போன்ற விடயங்களை கூறுகின்ற ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தி, அதாவது அவர்களுக்குரிய ஒரு தளம் திறக்கப்பட்டிருக்கின்றது தங்களுடைய செய்திகளை மக்களிடையே எடுத்துச் செல்வதற்காக. இதன் மூலம் அவர்கள் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால், 11 நாட்களோ அல்லது 14 நாட்களோ திட்டமிட்ட போர் என்பது இப்பொழுது 5 மாதங்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான நிலை என்பதை அவர்கள், அதாவது தங்களை பொறுத்தவரையில் அமெரிக்காவை தாங்கள் கரிசனைக்கு உட்படுத்தப்படவில்லை அல்லது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து செய்கின்ற தாக்குதலில் தங்களுடைய தலைமை இழந்தது உண்மை. ஆனால் கடவுள் தங்களுடன் இருக்கின்றார், தாங்கள் இந்த போரை தொடர்ந்தும் நடத்துவோம், அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு கற்பிதம் மேற்கொள்வோம் என்பதை கட்டியமாக கூறியிருக்கின்றார். இது அமெரிக்கா எவ்வாறு இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எண்ணெய் விவகாரத்தை எண்ணெய் வெளியேற்றம் போன்றவற்றை வைத்துக் கொள்ள விரும்புகின்றாரோ அதற்குரிய வழியை ஏற்படுத்துகின்றது. நேற்று ஒரு விடயம் இடம்பெற்றிருந்தது என்னவென்று சொன்னால், ஈரான் அமெரிக்காவிடமிருந்து போர் நிதி கேட்கின்றது தாங்களுக்கு பாதிப்பு கிடைத்ததற்காக. நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் தாங்கள் ஈரானிடம் கேட்போம் என்கின்ற ஒரு துணியை விட்டிருக்கின்றார். இது மிகவும் ஒரு அதாவது அவலமான நிலைமை. போரை தொடங்கியது அமெரிக்கா, இப்பொழுது அமெரிக்காவே ஈரானிடம் அவ்வாறான ஒரு நிதியை கேட்குமாக இருந்தால் அது ஒரு நகைப்புக்கு இடமான விடயம். எனவே இது நீண்டு செல்ல போகின்ற, மக்களுக்கு தலையிடியை தரப்போகின்ற போராக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.